அவர்கள் அவர் சரியா இருந்தாட்டா நல்ல நடிகர்கள் நம்ம எடுத்து கொண்டு வர முடியும். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நடிகர்களா மிகவும் திறமை வாய்ந்த நடிகர்களா வந்திருக்காங்க. அதுல கலை வந்துட்டாலே கலகலன்னு இருக்கணும். இருக்க வேண்டும். ஓங்கார பொருளின் உட்பொருளாய் விளங்கி ரீங்கார துறையுடன் ஈசனாரின் ஒரு செவிதனின் விளங்கி ஆங்காரம் இல்லாத அடியவர் கருவூர் தருவனங்கும் ஆண்டவா முருகா ஆறுமுகமும் படிவிந்த கையும் வேலும் பிடிந்த மெய்யும் ஜெபமெல்லாம் புகழ்பெற்ற சுப்பிரமணியா கார்த்திகேயா சரவண பவனி சண்முகநாதனே வேள்விமலைக்கு அருகே உள்ள சிற்றூருக்கு தலைவனான நம்பிக்கை மகளாய் பிறப்பெடுக்க வைத்தாய். பிள்ளை விராயம் கடந்து பல தெல்லு தமிழ் மொழியை பல வல்லுநம் கற்று கல்விக்கூடம் கடந்து பீதி பெருமை எனும் இரு பருவங்களையும் தாண்டி மங்கைப்புறம் எதிரான் முருகன் திருவள்ளால் எவ்வித குறையுமின்றி வாழ்ந்து வருகின்றேன். அதுபோன்று எவ்வித குறையுமின்றி நான் வாழ மொழி வாழ இனம் வாழ என் நாட்டு மக்களும் நலமாய் வாழ வளமான அறுவடைகளின் முருகா எல்லோரும் இங்க யூடியூப் சேனல் வீடியோ கவரேஜ் எடுத்துக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் என்ன பேரு சொன்னாரேப்பா முருகானந்தம் அன்னார் அவர்களுக்கு எனது சரம் எங்களது கலை குடும்பத்தினர் சரம் நன்றி. நான் நன்றி முருகானந்தம் வாங்கிடுவோமா முருகனே. அழகானே பழனி மலை ஆண்டவா அழகான பழனி மலை ஆண்டவா அனுதினமும் பாடுவன் நீலவா அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாடுவன் நீலவா பழனிமலையாடு பாவை வீரரி வர வேண்டும் மயில் மீது முருகையேனே முருகா 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 அழகானே பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் நீலவா வெற்றி வடிவே உள்ளத்தில் தோன்றுமே வெற்றி வடிவே உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளி மொழியில் வேலை வரைவரை நெஞ்சம் காணுமே வெள்ளை நீர் வெற்றி வடிவே உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளி மொழியில் வேலை வரைவரை நெஞ்சம் காணுமே எனையாளும் ஆண்டவனே நீலவா எனையாளும் ஆண்டவனே நீலவா நீனும் முனை போல வாழியா முருகா அழகானே பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் நீலவா நல்லதெல்லாமே நாடி பெருகிற நல்லொருள் செய்வாய் நாடி பெருகிற நல்லருள் செய்வாய் எதெல்லாம் கருகிற திருவருள் புரிவாய் நல்லதெல்லாமே நாடி பெருகிற நல்லொருள் செய்வாய் எதெல்லாம் கருகிற திருவருள் புரிவாய் தெய்வம் கந்தையா தெய்வம் கந்தையா உலகாரம் மாண்டவனே நீரானையா முருகா 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 அழகானே பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்த நேரவா அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் நீலவா அப்படின்ற பேச்சிருக்கிறேங்க. அப்பாவுடைய வேண்டுதலுக்கிறேங்க. அப்பாவுடைய பேச்சிருக்கிறேங்க. என்னங்க பங்காளி கிளம்பிடுவோமா சரி இருக்கட்டும். ஆனா இப்பவே போயிட்டா ஊர்ல ஒத்த பைசா வாங்க முடியாது. போக வேண்டிய இடத்துக்கு சரியா போயிட்டானே ஆகணும். அப்பா எங்க போச்சு இருக்காரு ஆக திரை காட்டுக்கு செல்ல வேண்டும், திரை காவலுக்கு செல்ல வேண்டும், நந்தவனத்துக்கு போக வேண்டும். ஆதலம் சோ ஆதலம் சோ ஆதலம் சோ அதை சோ சோ சோனு நீங்கள் கவனிக்கொண்டு முருகனுடைய ஓம் என்ற வர்ணாபரல உச்சரித்து வானபாடி வருவது வெளி காணத்தால் அவரிடம் சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்? வேடுவ குல வழக்கம், வேடுவ குல சம்பிரதாயம். ஆண்கள் வேட்டையாடுறது பருவம் அணிந்த பெண்கள் திணைக்கு அவள் புரிய வேண்டும். அது ஒரு பக்கம் இருந்தாலும்
பாருங்களே, அப்பாவுக்கு 7 ஆண் குழந்தையாங்க. ஆக 7 ஆண் குழந்தை இருந்தும் ஒரு பொம்பளை பிள்ளை இல்லைன்னு அப்பா முருகனை வேண்டிக்கிட்டாராம். முருகா 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 முருகான்னு முருகனை அந்தனமும் வேண்டிக் கொண்டு வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, சத்திவேல் முருகனுக்கு அப்படி அரோகர அரோகர என்றாலே 1000 பாவங்கள் தீருமா. ஆக நாமெல்லாம் புண்ணியத்தை சேருவோம்னு என்னுடைய தந்தையாகப்பட்டவர், நம்பி மன்னன், நம்பி நாயகன், நம்பி தலைவனாகப்பட்டவர் முருகனை அனுதினமும் வேண்டிக் கொண்ட காரணத்தினால அப்பாவுக்கு பொம்பளை பிள்ளையா கிடைச்சிருக்கு. ஆக பெண் குழந்தை இல்லாத காரணத்தினால, பெண் குழந்தை கிடைத்த காரணத்தினால என்னுடைய பிள்ளை வள்ளி மங்கை பருவம் அடைந்தோடு தினை காவலுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு நேற்றிக்கடன் காரணமாக, வேண்டுதல் காரணமாக காவலுக்கு போக சொல்லியிருக்காரு. வந்தோடனே காவல் பார்த்தா நல்லா பாப்பா இருக்கும். என்னங்க காவலையும் பார்க்கணும், கொஞ்சம் காதலையும் பார்க்கணும்லங்க. என்னப்பா இந்த வயதுல வராத காதல் எந்த வயதுல வரப்போகுது? என்னுடைய வயது எத்தனை தெரியுமாங்க? என்னுடைய வயதோ பதாங்க 12ல இருந்து 13 ஆரம்பம். பொய் பொய்யா? அது சரி. எங்க வள்ளியோட வயது கதை பிரகாரம் 12 தானேப்பா ஆரம்பமே. கதை பிரகாரம், கதை பிரகாரம். ஆமாங்க. ஆக வாருங்களே, அப்பவே ஒரு கவிஞன் 50 ஆட்சி வருந்திருக்காங்க. 50 வயதுல ஆட்சி இருக்கும் பொழுது என்னுடைய வயது 12 வயது ஆயிடுது. எனக்கெல்லாம் அம்புட்டு ஆசை. என்னங்க ஆசையெல்லாம் மனிதன் நிறைய மனிதன் இருக்காங்கல்ல. ஆசையில எத்தனை விதமான ஆசை? ஒன்று சிற்றின்பம், மற்றொன்று பேரின்பம். சிற்றின்பம் என்பது காமக்கலை, பேரின்பம் என்றாலே பக்தி கலைன்னு இருக்காங்க. இன்னொரு ஆசை இருக்கு பாருங்க, எனக்கு பிடிக்காத ஆசைங்க, அதுதான் பேராசை. பேராசை பட்டுட்டு வைங்களே பெரிய நஷ்டம். அவரை கஷ்டத்துக்கு அந்த இடத்துக்கு போக கூடாதுன்ற காரணத்தால, பேரின்பத்தால என்னுடைய பக்தி காதல் எப்பேற்பட்ட காதல் சொல்லட்டுமாங்க. அவர் எப்ப வருவாரு, எப்படி வருவாரு, வருவாரு வருவாரு வருவாரு. ஆனா இன்னைக்கு வந்திருக்க முருகன் மாப்பிள ஏறி வர்றதுக்கு 3 நாள் பிடிக்கவா, மானை பிடிக்கவா வருவாரு. சரியா ஒரு 8 மணிக்கு ஆளு வெளியில வந்து 5 மணிக்கே ஊரை காலி பண்ணிட்டாங்க. சரி, ஆக இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய எம்பெருமான் முருகபெருமான், ஆமா சரியா 3 மணிக்கு ஆளை வெளியே வெளியிடுவோம்னு நினைக்கிறேன். சரிங்க இருக்கடுங்க. அப்படியா? எம்பெருமான் முருகபெருமானை 5 வயதுல அரியா பருவத்துல நானும் ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க. அவருக்கு பதிலா அவர் மாதிரியே ஒரு ஆள் வந்துட்டு போயிட்டாரா? அது சரி. ஆக பாருங்க, அப்பேற்பட்ட முருகபெருமானே, ஏன்னா 5 வயதுல வரக்கூடிய காதல் என்ன காதல்? தெய்வீக காதல், ஆன்மீக காதல். அப்பேற்பட்ட காதல் மலையில எம்பெருமான் முருகபெருமானை என் கண்கள் இருக்கும் அப்படி வா 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 வான்னு அந்த அஞ்சலையில சின்ன சின்ன செய்தி சொல்லி வந்ததொரு ஜாதி மல்லி, அலமர காத்தடிக்கும் தோப்போரோம், ஆசமனோ பாடுதையா தேவாரோ. சின்ன சின்ன செய்தி சொல்லி வந்ததொரு ஜாதி மல்லி, அலமர காத்தடிக்கும் தோப்போரோம், ஆசமனோ பாடுதையா தேவாரோ. சின்ன சின்ன வந்ததொரு ஜாதி பள்ளி, ஆலமர ஆசமனோ பாடுதையா தேவாரோ. சின்ன சின்ன வந்ததொரு ஜாதி மல்லி, ஆலமர காத்தடிக்கும் தோப்போரோ, ஆசமனோ பாடுதையா தேவாரோ. உன்னை விட்டு நான் பிரிந்தால் அன்பி வரும்
சின்ன சின்ன பட்டதொரு ஜாதி மல்லி ஆலமர காத்தடி ஆசமனோ பாடுகையா தீவாரோ நேகாலின் வெயிலும் பாய வாய்க்காலின் வெயிலும் பாய மயக்கம் ஒரு கிரகம் இந்த மனசில அடிக்கடி வந்து வந்து போறோம் என் கண்ணில் இருந்து அப்படி வா வா வான்னு அழைத்து கொண்டே இருந்துட்டாலும் ஏன்னா எந்த விஷயத்துலயுமே போட்டி இருக்கணும். போட்டி இருந்தா தான் ஒரு மனிதனாகப்பட்டவன் வாழ்க்கையில முன்னேற்ற முடியும். என்ன மங்காளி போட்டினா யார் யாருக்கு போட்டி? போட்டி நம்மளுக்குள்ள போட்டியே கிடையாது. நம்மளாம் ஒரு குடும்பம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போட்டி போடுறதுக்குனே கூட ஆளை கூட்டிட்டு வந்திருக்கோம் பாருங்க. யாருப்பா அவரு? நாரத மகாமுனிவர். சேட்ட ஜெயபார்த்திபனாம்ல. அது சரி. ஆக சேட்ட ஜெயபார்த்திபன் ஆனா திமுறாம் இல்லையா? திமுறாம்ல ரொம்ப உடம்பெல்லாம் மஞ்ச கொழுப்பாம்ல சந்தனமா வெளியில வரட்டும் கரைச்சல். ஆக வந்திருக்கக்கூடிய நாரதர் சேட்ட ஜெயபார்த்திபனா வள்ளி கலையரசியா? கட்டரவப்பா கலையரசி அப்படி சொல்லுங்க. சரி வாங்க பாப்போம். ஆக வந்திருக்கக்கூடிய நாரதர் ஜெயபார்த்திபனுக்கு என்னப்பா திறமை இருக்கு? வள்ளி கலையரசிக்கு என்ன திறமை இருக்கு? தம்பி கலகம் உண்டு, அண்ணே கலகம் உண்டு, கலகம் உண்டு. ஆமா இந்த கூட்டம் இருப்பீங்களா? எந்திரிச்சு போயிருவீங்களாப்பா? இருப்பீங்கல்ல?